வணக்கம் and welcome back to my channel Tamil Beauty Talk. Friends, இன்னைக்கான வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது விட்டமின் இ கேப்சூல் ஃபேஷியல். விட்டமின் இ கேப்சூல் நம்மளோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்க எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அதை ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக நான் நிறைய யூடியூப்ல வீடியோஸ் பார்த்தேன். விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணால் ஒரு 1 இயர்லேயே இப்படி ஆகிடுது, இந்த மாதிரி என்னோட ஸ்கின்னு இதாகிடுது அப்படிலாம் பார்த்தேன். அதெல்லாம் ஃபேக்கு, நம்பாதீங்க. நான் உண்மையாகவே நான் ஒரு பல வருஷமாக 5-6 வருஷமாக நான் விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. நல்லா யங்காக வச்சுக்கும், நல்லா க்ளோவாக இருக்கும், செம்ம கிளாஸாக இருக்கும் நம்மளோட ஸ்கின். ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கூட ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதில் விட்டமின் இ கேப்சூலை மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஒரு கிளென்சர் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்போவாவது ஒரு கேப்சூல் ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதே ஃபேஸ் அவ்வளோ கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும்போது வீக்லி ஒரே ஒரு டைம் விட்டமின் இ கேப்சூல் வச்சு ஒரு ஃபேஷியல் பண்ணோம்னா ஒரு வாரம் ஃபுல்லாக உங்களோட ஃபேஸ் செம்ம ஷைனிங்காக நல்ல க்ளோவிங்காக ரிங்கிள்ஸ்லாம் எதுவுமே வராமல் செம்மையாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீக்லி ஒன்ஸ் இந்த ஃபேஷியல் நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வின்டர் சீசனில் மட்டும், அதே மாதிரி ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு இயர்லி ஃபுல்லாகவே ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும், அதாவது ட்ரை ஸ்கின், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ட்ரை ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஃபேஷியல். ஸோ ட்ரை ஸ்கின், அது மாதிரி நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், இந்த மாதிரி எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் வீக்லி ட்வைஸ் கூட இந்த ஃபேஷியலை நீங்கள் பண்ணலாம். ஸோ வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த விட்டமின் இ கேப்சூல் வச்சு நம்மளோட ஃபேஸை அந்த வாரம் ஃபுல்லாக எப்படி பல்லன்னு க்ளோவிங்காக வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஷியல் பண்ண நமக்கு 5 விட்டமின் இ கேப்சூல் இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங். கிளென்சிங்காக ஒரு சூப்பரான பிரைட்டனிங் கிளென்சர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு விட்டமின் இ கேப்சூல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு பீஸ் ஆரஞ்சோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு லெமன் மாதிரியே நேச்சுரல் ப்ளீச் இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும். ஸோ ஆரஞ்சு மட்டுமே யூஸ் பண்ணாலே நம்மளோட ஸ்கின் செம்ம ஷைனிங்காக க்ளோவிங்காக இருக்கும். இப்போ அது கூட நம்ம விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது அமேசிங்கான ஒரு பக்கா கிளாஸி ஸ்கின் கிளென்சர் இது. இப்போ நம்மளோட கிளென்சர் ரெடி ஆயிடுச்சு. ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட 2 கையையும் யூஸ் பண்ணி நல்லா ஒரு டீப்பாக அழுத்தமாக மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா டீப் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறமா ஃபேஸ் நீங்கள் வாஷ் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. செகண்ட் ஸ்டெப் ஸ்ட்ரீமிங். ஹாட் வாட்டரில் சாஃப்ட் கிளாத் டிப் பண்ணி ஃபேஸில் நல்லா ஒத்தி எடுங்க. உங்களோட போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி உங்களோட ஸ்கின் நல்ல கிளாஸியாக ஷைனிங்காக இருக்க இது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். தேர்ட் ஸ்டெப் ஸ்க்ரப். ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் நார்மலாக நம்மளோட ஸ்கின்னை ஷைனிங் ஆக்கும். சுகரோட ஸ்க்ரப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அது கூட 2 விட்டமின் இ கேப்சூல் நான் ஆட் பண்ண போகிறேன். இது 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அதுக்கப்புறமும் உங்களோட ஸ்க்ரப்பு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது கூட ஒரு ஸ்பூன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இது கூட 2 கேப்சூல் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்க்ரப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவே ரொம்ப ஷைனியாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 மினிட்ஸ் நல்ல ஸ்க்ரப்பிங் கொடுங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் நல்லா டீப்பாக ஸ்க்ரப் கொடுத்துக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்
மசாஜ் பண்ண போகிறோம். மசாஜ் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் பப்பாயா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட பால் பவுடர் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் காய்ச்சாத பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சிங்கில் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஷைனிங் க்ரீம் கிடைக்கும். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க பப்பாயா அண்ட் பால் பவுடர் அண்டு விட்டமின் இ கேப்சூல் மூணுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு சூப்பரான ஒரு ஷைனிங் எஃபெக்ட் கொடுக்கும். மூணுமே தனித்தனியாக போட்டாலே நம்ம ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். இதில் நம்ம மூணையும் சேர்த்து ஒரு க்ரீமாக ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நம்மளோட மசாஜ் க்ரீம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்க்ரப்பிங் முடிச்சதும் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் ஃபேஷியலில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். 3 ஸ்டெப்ஸ் தான் முடிச்சிருக்கோம். பட் என்னோடய ஸ்கின் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இந்த ஃபேஷியல் ஸ்டெப்ஸில் இந்த மசாஜ் க்ரீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு உங்களோட கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில். அதுக்கப்புறமா 2 கையையும் வச்சு நல்லா டீப்பாக ஒரு 15 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பேக்கு 4th ஸ்டெப். நம்ம ஒரு ஆயிலி பேக் தான் பண்ண போகிறோம். இந்த ஆயிலி பேக் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்கள் தனித்தனியாக கூட எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரு வாரத்தில் ஒரு நாள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த கம்ப்ளீட் ஆயில் பேக்குக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது விட்டமின் இ கேப்சூல். 1 ஸ்பூன் விட்டமின் இ கேப்சூல், 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில், சுத்தமான ஆர்கானிக் கடையில் வாங்கின கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது கூட ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுவும் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கம்ப்ளீட் ஆயில் பேக் நம்மளுக்கு எல்லா டைப்லேயுமே யூஸ் ஆகும், எல்லா டைம்லேயுமே யூஸ் ஆகும். ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோயிங்க்கு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பேக். மசாஜ் முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் பேக் பண்ண போகிறேன். ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய 2 கையும் வச்சு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன் டீப்பாக. இந்த ஆயில் வந்து நல்லா என்னோடய ஸ்கின்னில் வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க அப்படியே ஃபேஸை. அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு கம்ப்ளீட் ஆயிலி பேக் அப்படிங்கிறனால நீங்கள் எப்போதுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேவரட் இந்த ஃபேஷியல் முடித்ததுமே எப்போதுமே என்னோடய ஸ்கின் வாவ் அப்படி தான் இருக்கும். செம்ம கிளாஸியாக செம்ம ஷைனிங்காக இருக்கும். எவ்வளோ ஒரு பிரைட்டனிங்காக இருக்குது பாருங்கள் என்னோடய ஃபேஸ். என்னோடய ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. என்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த ஃபேஷியல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி என்ன பூஸ்டப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய் அண்ட் தேங்க்யூ.